ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இலக்கிய சீரியலில் என்ன விஷயமா நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இலக்கியா கௌதமுக்கு அந்த ஆசிரமம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அஞ்சலி எப்படியாச்சும் பிளான் போட்டு கார்த்திகை மறுபடியும் தன்னோட வாழ்க்கையில் சேர்த்துக்கலாம், எப்படியாச்சும் நடித்து நாடகம் ஆடலாம், எப்படியாச்சும் எல்லாருக்கிட்டையும் சொல்லி ஏதாச்சும் ஒரு பிளானை பண்ணி கார்த்திக் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி இதில் திட்டம் போட்டிருந்தா. இதில் பார்த்தீங்கன்னா இலக்கியா அதாவது அஞ்சலியோட மைண்ட் வாய்ஸை புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக அவள் ஏதாச்சும் பண்ணுவான் கார்த்திக் எதிராக அப்படின்னு சொல்லிட்டு வசந்தை ஃபாலோ பண்ணி இதில் வசமாக அஞ்சலியை பிடிச்சிட்டாங்க. அஞ்சலியோட பிளான் ஒர்க் அவுட் ஆகலை. இருந்தாலும் அஞ்சலியோட ஆட்டம் நாளுக்கு நாள் அதிகமாக தான் ஆகிட்டு இருக்கும். இதை இலக்கியா கௌதம்னால் தடுக்க முடியாது. இருந்தாலும் அதாவது அவங்க அப்பாவை இந்தளவுக்கு பண்ணது அஞ்சலி தான். இதிலேருந்து அஞ்சலி தப்பு பண்ணியிருந்தும் அவள் ஃப்ரீயாக சுற்றிக்கிட்டு இருக்கா. இருந்தாலும் அஞ்சலி மிகப்பெரிய தப்பு அவங்க அப்பாவுக்கு கொலை முயற்சி பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியா கௌதம் அதாவது ஆதாரத்தோட இதை நிரூபித்து அஞ்சலியை அதாவது ஜெயிலில் தள்ளணும். அப்போ தான் அவள் திருந்துவா. அப்படி ஜெயிலில் இருந்தாலும் அதாவது பழிக்கு பழி திரும்ப திரும்ப கௌதம் இலக்கியாவை பழி வாங்குவதை தவிர கண்டிப்பாக அஞ்சலி திருந்த மாட்டா. இருந்தாலும் அஞ்சலி திருந்துவா. கார்த்திகை வாழ்க்கையில் நல்லபடியாக இவங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும் அப்படின்னு இலக்கியா கௌதம் நினைக்கிறது மிகப்பெரிய தவறு. இருந்தாலும் கார்த்திக் வாழ்க்கையில் ஒரு புது வாழ்க்கை தொடங்கியிருக்கு. பிரியா கூட எப்படியாச்சும் தன்னோட லவ்வை சொல்லி கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு கார்த்திக் நினைக்கிறாரு. இதில் தான் அஞ்சலி குறுக்க மிகப்பெரிய பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கா. இந்த லவ் விஷயம் கார்த்திக்கும் பிரியாவும் அதாவது கார்த்திக் பிரியாவை லவ் பண்ணுறாரு அப்படிங்கிற விஷயம் அஞ்சலிக்கு தெரிஞ்சுன்னா போதும், கண்டிப்பாக அஞ்சலி சும்மா இருக்க மாட்டா. மிகப்பெரிய பிரச்சனையை கலப்பி விட்டுருவா. அதுவும் பிரியாவுக்கு தான் இது மிகப்பெரிய பிரச்சனையாகும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இலக்கியா கௌதம் இதை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக இதில் இலக்கியா கௌதம் பிளான் போட்டு அதாவது கார்த்திக்கும் பிரியாவுக்கும் கல்யாணம் பண்ணுறது தான் நல்ல விஷயமா இருக்கும். இருந்தாலும் அஞ்சலி விட மாட்டா. இது மாதிரி தான் கான்செப்ட் கொண்டு போயிட்டுருக்காங்க. இன்னொரு பக்கத்து அந்த ஆசிரமத்தை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான விஷயத்தை ரொம்ப நாளாக இழுத்துட்டு போயிட்டுருக்காங்க. இதில் எஸ்எஸ்கே பைரவி தடையாக இருக்காங்க. எப்படியாச்சும் அந்த ஆசிரமம் உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு பைரவி சவால் விடுறாங்க. இருந்தாலும் ரிஜிஸ்டர் ஆஃபீஸர் போய் அங்கே போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணலான்னு இப்போ அதுக்கான முடிவை எடுத்து அங்கே பார்த்தீங்கன்னா மாணிக்கம் இருக்கார். இருந்தாலும் உங்களை மிரட்டி தானே இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான் அந்த எஸ்எஸ்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மிரட்டி தானே இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொன்ன உடனே இதில் நடந்த விஷயத்த மாணிக்கம் சொல்லுவார். இருந்தாலும் அந்த ஆசிரமத்தை எழுதி கொடுத்துருவாரா அப்படின்னு டவுட்டு தான். ஏன்னா இதில் எஸ்எஸ்கே மிரட்டிடுவார். ஏன்னா அவங்க ஒய்ஃபு வீட்டில் இருக்காங்க. இதன் மூலியமாக அவங்க ஒய்ஃபுக்கு ஆபத்து வரனால கண்டிப்பாக மாணிக்கம் அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்க மாட்டார். இது மாதிரி தான் நடக்க வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் எஸ்எஸ்கே பைரவிக்கிட்ட இருந்து மாணிக்கத்திலேருந்து அது எப்படி அந்த இடத்த வாங்கணும்னு கண்டிப்பாக தெரியும். அதுக்கான விஷயத்த கண்டிப்பாக பண்ணுவாங்க. என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாங்க.